சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாருன்னு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்லா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இது தொடர்பா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் அலுவலகத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, மாநில மகளிர் ஆணையத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி ஜாய் கிறிஸ்டல்லா சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுக்கிடையில மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வளவு நாளா அமைதியா இருந்துட்டு நேத்து இரவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீதிமன்றத்துக்கு வெளியே ஜாய் கிறிஸ்டல்லா எழுப்பிய சர்ச்சையை தீர்த்து வைக்கிற மாதிரி பலர் என்ன அணுகி பேசி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நான் நீதித்துறை செயல்பாட்டுல நான் மிகுந்த நம்பிக்கையோட இருக்கேன். சட்டத்தின்படி உண்மை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியே வரும். இந்த சர்ச்சையை தீர்க்க நான் சென்னை ஹைகோர்ட்டை இப்ப நான் அணுகி இருக்கேன். இந்த பிரச்சனை தொடர்பா எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விசாரணையிலோ நான் ஈடுபட கண்டிப்பா விரும்பல. நடந்து வரும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்பல. நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி தான் கண்டிப்பா எதிர்கொள்வேன். ஜாய் கிறிஸ்டல்லா எதிர்பார்க்கிற மாதிரி நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் நேத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில விசாரணைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி கூட ஆஜராகியிருக்காரு. மேலும் ஜாய் கிறிஸ்டல்லாவும் ஆஜராகியிருக்காங்க. சென்னையில இருக்க சேப்பாக்கத்துல மாநில மகளிர் ஆணையத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்லா இவங்களுடைய தரப்புல விசாரணைக்கு ஆஜராகியிருக்காங்க. விசாரணையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.